வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம இந்த வாரத்துலேருந்து தேவாரத்தை பற்றி 63 நாயன்மார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த வாரம் நம்ம முக்கியமான வார்த்தைகள் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல திருமுறைகள் அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் சேக்கிடார் பெருமானார் அப்படிங்கிறத பற்றி, மயிலாப்பூர் திருவிழா 63 திருவிழா அதை பற்றி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்பியாண்டார் நம்பி ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் அவர். அந்த சைவ புலவர் அவர், மிகச்சிறந்த பிள்ளையாரனுடைய பக்தர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கும் இந்த நம்பியார் நம்பிக்கும் எந்த அளவுக்கு உறவு இருந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் இந்த புலவர்கள், அது வைணவத்தில் ஆகட்டும் சைவத்தில் ஆகட்டும் இல்லை எந்த தெய்வத்தை குறித்து ஆனாலும் லட்சக்கணக்காக எழுதியிருக்கிறது நமக்கு கணக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த லட்சக்கணக்கும் கிடைக்காது, 1000 கணக்கும் கிடைக்காது, வெறும் 100 கணக்கு தான் கிடைக்கும். இது எதனால் அப்படிங்கிறதுக்கு இறைவனே அசரூரி மூலமாக ராஜராஜனுக்கு பதில் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ராஜராஜா வருத்தப்படாத, இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் உனக்கு கிடைக்கும், பாக்கி எல்லாம் கிடைக்காது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரியானது எல்லாமே இருக்கிறது. ஒரு யுகத்துக்கு சரியா இருக்கிறது இன்னொரு யுகத்துக்கு சரியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால தான் இறைவன் நினைச்சான் போல இருக்கு. அதை கொடுத்தாதானே அப்புறம் அர்த்தமில்லாத அர்த்தங்கள்லாம் அதில் சொல்றாங்க. அதனால கொடுக்காமையே இருந்தால் தேவையில்லைன்ற மாதிரி இறைவன் நினைச்சிட்டாரோ என்னமோ நமக்கு இப்போ நினைக்க தோன்றது. அதனால ஆயிரக்கணக்கில் எழுதின, லட்சக்கணக்கில் எழுதினன்னு சொல்லலாம், ஆயிரக்கணக்குன்னு சொல்றதை விட லட்சக்கணக்கில் எழுதின அந்த சைவ குறவர்கள் எழுதினது, மற்ற சைவ பெரியவர்கள் எழுதினதெல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை. ஓரளவுக்கு மொத்தம் 18,280 செய்யுட்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் எப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம விரிவாக ஒரு வாரமாக பார்க்க போகிறோம். எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? 6லேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். 10ஆம் நூற்றாண்டில் வாங்கினவர் இந்த நம்பியாண்டார் நம்பி. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சேக்கிழார் பெருமாள். இவர்களை எல்லாம் இணைக்கும் புள்ளி எது? இந்த 3 புள்ளிகள். இந்த 3 புள்ளிகளையும் இணைப்பது எது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இனிமேல் நம்ம இந்த வாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஆங்கிலத்திலும் தமிழ்லும் 2த்துலேயும் சொல்லியிருக்கேன். இது கொடுக்குறேன். பார்ட்டி டு கிட்ஸ் அப்படிங்கிற சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும், யூடியூப்குள்ளே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.